ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் பாலை ஒரு வாணலியில் வச்சுருக்காங்க. மில்க் கேக் தான் அது. ஒரு நாள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். அதில் பாதி புழிஞ்சு கலக்கி விடுங்க. பாதி வந்து ஒரு 3-4 நிமிஷம் பொறுத்து அடுத்த பாதியில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கோங்க. எலுமிச்சை பழம் எல்லாம் வினிகர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே இல்லைன்னா தயிர் இருந்தால் தயிரும் போட்டுக்கலாம். ஒரு லெமன் போட்டு பால் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கணுமாம்மா? கொதிக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு சுண்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போடலாம். இல்லை 1 பால் பவுடர் 1 போட்டுக்கோங்க. சர்க்கரை அதே அளவுக்கு 1 கப்பு சர்க்கரை. பால் பவுடரை எடுத்த கப்புலேயே அதே அளவு சர்க்கரையும் ஈக்குவலாக எடுத்துக்கணுமா? உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இந்த பால் பவுட்ரு நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள். 1 கப்பு மெஷர்மெண்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கு கரண்டி அது மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுட்ரு, சர்க்கரை, அந்த பால் திரிஞ்ச பால் எல்லாமே சேர்ந்து கலந்து வரணும் ஒன்றா. சிலர் நினைப்பாங்க கெட்டுப்போன பாலில் கூட இது பண்ணலாம் இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி பண்ணக்கூடாது. அது வயிற்றுக்கு வந்து பிரச்சனை பண்ணும். லெமன் போட்டு தான் நம்ம இதை உடைக்கிறோம் இந்த பாலை. இது வந்து நல்லது உடம்புக்கு. அதுவாக கிடும்போது அதில் வேறு ஏதோ இருக்கிறனால தான் கெட்டு போயிருக்கு. அதனால் அந்த மாதிரி கெட்டுப்போன பாலில் சர்க்கரை போட்டு சாப்பிட வேண்டாம். அது நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லாவே தெரியுதுங்களா? எல்லாம் கலந்து வந்திருக்கு பால் பவுட்ரு. வந்துடும். பால் பவுட்ரு போட்டனால கொஞ்சம் திக்காகும். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்குதுங்க அந்த டைம். 1 ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். சாப்பிடும் போது அந்த நெய் ஃப்ளேவரு கெட்டி பதம் வர வரைக்கும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் வேணால் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி வச்சு சர்க்கரை பால் பவுட்ரு போட்டு கலந்துட்டு கூட அடுப்பில் வச்சு நீங்கள் கலக்கலாம். அதோட அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த் வந்து போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அம்மா வந்து அதிலே வந்து சுண்ட வச்சாங்க அந்த தண்ணியிலேயே. உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப கேஸ் ஆகும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கெட்டி பதம் வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க சுண்டுறதுக்கு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. வாசனையே நல்லாயிருக்கு. அதான் வரும் பாருங்க. இந்த எடுத்து வருது பாருங்க. இந்த பதம் வந்தால் போதும், இறக்கிடலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நெய் வந்து தடவி இருக்காங்க. தடவி வச்சிருக்கேன் நல்லா. அதில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை இது மாதிரிலாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தட்டு ட்ரே மாதிரி வச்சுருப்பீங்கல்ல, அதில் கூட நீங்கள் இதை வந்து எடுத்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அம்மா ட்ரை பண்ணுறாங்க. நல்லா எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கடைகளில் கிடைக்கும்ல அந்த மாதிரி கேக் மாதிரி. ஆமாம், கேக் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அம்மா. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. நெய் தடவுன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இப்படி ஈக்குவல் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி பண்ணுங்க. ஒரு ஷேப் வரும், அழகாக ஷேப் வரும்ன்றாங்க. பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கனமான டவல் வந்து டர்க்கி டவல் அது மாதிரி இருக்குது பாருங்கள். அது மாதிரி டவல் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. பாக்ஸ் மாதிரி போட்டு மூடக்கூடாதாம்மா? இந்த மாதிரி துணிங்களை தான் வச்சு சுற்றி வைக்கணுமா? ஏன் அப்படி? அது அப்பதான் அந்த உள்ள அந்த ரோஸ்ட் இன்னும் நல்லா. ஓ, அது சூடு வந்து தக்க வச்சுக்கிறதுக்காகவா அது உள்ள? சரி. சூடு அப்படியே இருக்கும் போது அது ஒரு ரோஸ்ட்னஸ் வந்து உள்ள வந்து இருக்கும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, நம்ம ரெடி. சூப்பர். படி கை வச்சு மாத்தினீங்க அப்படி. அப்ப எப்படா கட் பண்றது? என்ன நடக்குதோ நடக்கலையோ பாட்டிக்கும் பேரனுக்கும் எப்பயுமே இது நடந்துட்டே இருக்கும் ஆர்கியூமெண்ட். இதெல்லாம் சொல்லணுமா? ஆமாம். கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பக்கத்தில் வந்து நட்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன நட்ஸ் உங்ககிட்ட இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நட்ஸ் இல்லைனாலும்.
ஓ அப்போ நம்ம கடையில் வாங்குறது கூட கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி ரோஸ்டா இருக்கு பாருங்க, உள்ள எல்லாம் பாருங்க. அதனால தான் அந்த மாதிரி டர்கி டவல் போட்டு நல்லா கவர் பண்ணி வைக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. போதும் கூடமா சாப்பிடணும். சரி எவ்வளோ நேரம் பேசுவோமா? வீடியோ அப்போதானே அவங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. நம்ம இப்படி திருப்பமா காட்டுங்க. பாபா ட்ரையா பண்ணி பாருப்பா. சூப்பராக இருக்கு பாருங்க. நட்ஸ் தேவைன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல் இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.